பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தை எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சரி செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சர்ச் பண்ணட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதில் நாங்கள் மாறும்படியாக இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றித்தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையின் முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த சபையின் முடிவு என்ன? இந்த சபை எப்படி முடிய போகிறது? முதலாவது எதற்காக என்று பார்த்தோம். சபையினுடைய பொறுப்புகள் பார்த்தோம். சபையில் என்னுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். எதற்காக கர்த்தர் இந்த சபையை உண்டாக்கினார் என்று பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த சபை எப்படி முடிய போகிறது? ஏன்னா ஒரு ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக என்ன உண்டு? முடிவு இருக்கும். முடிவு இல்லாமல் கிடையாது. இப்போ நாம் பார்க்கிற இந்த திருச்சபைக்கும் ஒரு முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. இது எப்பொழுதுமே இந்த திருச்சபை இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது சபையானது, இந்த திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த சபையின் முடிவு என்ன? இதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சிருஷ்டித்த காலத்திலிருந்து இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது 7 காலங்கள், 7 டிஸ்பென்சேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 காரியங்களும் நிறைய பேர் 7 விஷயங்களை வித்தியாசமாக சொல்லுவாங்க. காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த காரியம் வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் அதிகாரங்களின் அடிப்படையில் 7 காரியங்களை நான் பிரிக்க போகிறேன். சபையை, அதாவது இந்த வேதத்தை நான் 7 காலங்களாக பிரிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சபையின் முடிவை குறித்து சொல்லுவதற்கும் அதை பற்றி யோசிப்பதற்கும் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா காலங்கள் தெரியாமல் முடிவை நம்ம யோசிக்க முடியாது. காலங்களை நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், முதலாவது பார்த்தீங்கன்னா புறஜாதிகளின் காலம். இது எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் புறஜாதிகளின் காலம். புறஜாதிகளின் காலம் அப்படின்னா த ஏஜஸ் ஆஃப் ஜென்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆண்டவர் படைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கணுமோ அதை செய்கிறாங்க. சோதம் குமாரா பார்க்குறோம், பாபேல் கோபுரத்தை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். எதுவுமே சொல்லி செய்யல, தானாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற புறஜாதிகளின் காலம். முதல் காலம் என்பது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரைக்கும். இரண்டாவது காலம் என்பது அந்த முதல் காலத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறேன் நான்? புறஜாதிகளின் காலம், த ஏஜஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். ரெண்டாவது காலம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் அப் டு த காஸ்பல், அதாவது யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோவான் சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற காலத்திற்கு பெயர் இஸ்ரவேலர்களின் காலம், தி ஏஜஸ் ஆஃப் இஸ்ரலைட்ஸ். இஸ்ரவேலர்களின் காலம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பாருங்க, தேவன் தனக்கென்று ஒரு ஜனங்களை ஏற்படுத்துகிறார். எல்லாரும் காமனாக இருந்தாங்க. படைத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், கொண்டு வந்தார், ஜனங்களை உருவாக்கினார், எல்லாம் பண்ணி அவங்க இஷ்டத்தின்படி, அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. தேவன் தான் இந்த உலகத்தை அதாவது சிருஷ்டித்து நடத்தி கொண்டிருந்தாலும் படைத்த படைப்புகளுக்கும், விசேஷமாய் படைத்த ஜனங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு சிலர் அந்த காலங்களில் இருந்தாங்க. மேபி நோவாவை போல, இப்படி ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக காணப்பட்டு, அது புறஜாதிகளின் காலம். ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களின் காலம். இந்த இஸ்ரவேலர்களின் காலம் அப்படின்னு சொன்னால் என்ன கவனிக்கணும், தேவன் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட அதாவது ஜனங்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குரூப்பையோ என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். அது ஆரம்பித்த முதல் நபர் யாரு? ஆபிரகாம். யோவான் சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற காலத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா இஸ்ரவேலர்களின் அல்லது தன்னுடைய சொந்த ஜனத்தின் காலம், இஸ்ரவேலர்களின் காலம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜனங்களோட பேசுகிறாரு, ராஜாக்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார், நியாயாதிபதிகளை உண்டாக்குகிறார், சீஷர்களை உண்டாக்குகிறார். அந்த இன்பிட்வீன் மீன்வைல் அந்த டைம்லேயே இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். இதெல்லாம் நடந்துகிறது. இது இஸ்ரவேலர்களின் காலம். மூன்றாவது காலத்திற்கு பெயர் த சர்ச், ஏஜஸ் ஆஃப் சர்ச், சபையின்
காலம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 4வது அதிகாரம் வரைக்கும் இது சபையின் காலம். 7 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இருக்கிற காலத்திற்கு பெயர் சபையின் காலம். சபையின் காலத்திற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. என்ன காலம் தெரியுமா? கிரேஸ், கிருபையின் காலம். The ages of grace. இந்த சபை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது கிருபையின் காலம் முடிகிறது என்று அர்த்தம். கிருபையின் காலத்திற்கு முன்பதாக நீ என்ன செஞ்சாலும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ன செஞ்சாலும் உடனே ரிவர்ஸ் நடக்கும் நமக்கு. ஆனால் சபையின் காலம் என்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அன்றையிலிருந்து இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரைக்கும் அதற்கு பேர் கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம். நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் வந்து நீங்கள் எவ்வளோ தூங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சபையில் வந்து எவ்வளோ ஃபோன் நோண்டினாலும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடுத்த காலத்தில் ரிவீட் உண்டு. உங்களுக்கு இவை எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. 4வது காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் காலம். தி ஏஜ் ஆஃப் ட்ரிபுலேஷன் அல்லது உபத்திரவத்தின் காலம். இந்த டைமில் தான் ரேப்சர் இருக்கும். இந்த டைமில் தான் ரகசிய வருகை இருக்கும். 1000 வருட அரசாட்சியின் காலம். மில்லனியல் ஏஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது 20வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். இதையே நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11வது அதிகாரம், 12வது அதிகாரம், 52வது அதிகாரம், 60வது அதிகாரம், இந்த அதிகாரங்கள்லாம் இந்த 1000 வருடர் அரசாட்சியின் காலங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ 6வது காலம் வந்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் காலம். இது எப்பன்னா 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். 20வது அதிகாரம் ஃபுல்லாக 11லேருந்து 15 வரைக்கும். சரி, இதற்கு பெயர் நியாய தீர்ப்பின், த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் காலம். கடைசி காலம் என்று ஒன்று இருக்கிறது, தி இட்டர்னிட்டி, கடைசி காலம். அது என்ன காலம் அப்படின்னா புதிய வானம் புதிய பூமி, த நியூ ஏஜ், புது அரசு, புது உலகம், எல்லாமே புதுசு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இது வந்து கடைசி 7வது காலம். மொத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரமும் 22வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பைபிளை முடிச்சிட்டோம். நம்ம இப்போ பைபிள் என்ன செஞ்சாச்சு? காலங்களை வைத்து நம்ம பிரித்தாச்சு. முதல் காலத்திற்கு பெயர் புறஜாதிகளின் காலம். 2வது காலத்திற்கு பெயர் இஸ்ரவேலர்களின் காலம். நல்லா பின்னாடி இருக்கிறவங்க லாஸ்ட் பெஞ்செல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதிகளின் காலம், இஸ்ரவேலர்களின் காலம், சபையின் காலம், அதற்கு இன்னொரு பேர் கிருபையின் காலம், அதுக்கப்புறம் உபத்திரவத்தின் காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், புதிய வானம் புதிய பூமி. ஆமென். முடிஞ்சிச்சா? பைபிளே முடிச்சிட்டிங்க பாருங்க, எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க. இதுதான் பைபிளே, வேறு எதுவுமே கிடையாது. எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சபையின் காலத்தில் இருக்கிற முடிவு என்ன, இது எப்படி முடிய போகிறது, இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்க போகிறது. இதை நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். 14வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கலங்காது இருப்பதாக. இது சொன்னது எப்போ அப்படின்னா அந்த இஸ்ரவேலர்களின் காலம் முடிகிற டைம் வரும் பொழுது இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களின் காலம் முடியுது பார்த்தீங்களா? எப்போ முடியுதுன்னு சொன்னேன்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் முடியுது பார்த்தீங்களா? அந்த டைம்ல தான் இந்த வார்த்தையை சொல்றார் இயேசு கிறிஸ்து. மிக மிக முக்கியமான வார்த்தை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, என்ன பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன்? யாருக்காக? யாருக்காக? நம்மளுக்காக, எனக்காக. சொல்லுங்க பார்க்கலாம், பர்சனலா சொல்லுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு காலையிலிருந்தே இதையே குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நியாய தீர்ப்பு, வருகை,
கடைசி காலம், ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறத குறித்து அதை தான் நான் சொன்னேன். சில நேரம் நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமான சில காரியங்கள் எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முடிவு வந்து விட்டது. நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை வரப்போகிறது. 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. இது இப்படியே ஓடுன்னு நினைக்காதீங்க. நீங்க இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம், இது ஓடிக்கொண்டே இருக்கும் நினைக்காதீங்க. we are come to an end. மறக்காதீங்க, ஒரு முடிவுக்கு நேராக நாம் வந்து விட்டோம். இது நம்முடைய சிந்தனையில் எப்பவுமே இருக்கணும். நான் இப்ப இருக்கிறது சபையின் கடைசி காலத்துல. கடைசி காலம் தான் இந்த உலகத்தின் கடைசி காலம். காலம் தான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி. இதற்கப்புறம் வேற ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிக்கப்பட போகிறது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி செய்யாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அல்லவா? நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்தலம் என்ன ஆயத்தப்பட போகிறது. என்ன செய்யப்பட போகிறது? ஆயத்தம் பண்ணப்பட போகிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் பாருங்க, வாசிங்க, அதை வாசிங்க. இருக்கிற இடத்தில், நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். நம்ம இங்கேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது கிடையாது. ரோபோட் மாதிரி நேரம் பாத்ரூம் போவீங்க, குளிப்பீங்க, வருவீங்க, சாப்பிடுவீங்க, பைக் எடுப்பீங்க, வேலைக்கு போவீங்க, மறுபடியும் நைட் வருவீங்க, கட்டில தூங்குவீங்க, மறுபடியும் காலையில் எந்திரிக்கு. இதே தான் வாழ்க்கை. இதற்கு ஆண்டவர் உங்களை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரல. இதை மைண்டில் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்முடைய வாழ்க்கை அல்ல. அழகா சொல்றாரு பாருங்க, நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். நீங்க இங்க இருக்கிறவங்க கிடையாது. இந்த திருச்சபை இங்க இருக்கிற திருச்சபை கிடையாது. இந்த திருச்சபை என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கிற ஜனங்கள் இங்கேயே இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நம்முடைய சொந்த தேசம் அல்ல. என் சொந்த தேசம் பரலோகம். என் சொந்த தேசம் பரலோகம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவுதான் எழில்மிகு காட்சிகள் கண்டாலும், எத்தனை நாள் நீங்க ரூம் போட்டு சந்தோஷமா தங்கி இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது எப்படா வீட்டுக்கு போலான்னு நீங்க யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்து பேகை வச்சு அந்த கட்டில் மேல, சேர் மேல உட்கார்ந்தாதான் பெருமூச்சு விடுவீங்க. ஆனால் அந்த வீடு அவ்வளோ நாத்தடிக்கும், அவ்வளோ குப்பையாக கிடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பெருசா அழுக்கு துணி ஒரு இடத்துல கிடக்கும், பெருக்கி இருக்க மாட்டீங்க, பாத்திரத்தை கழுவி இருக்க மாட்டீங்க, எதுவும் அதெல்லாம் இல்லை. நமக்கு வீட்டில் வந்து உட்காரணும். இதுதான் நம்முடைய சந்தோஷம். அப்போ இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்முடைய சொந்த வீடு இது கிடையாது. இந்த அழகா சொல்றாரு பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடம், என்னுடைய சொந்த தேசம் எது, என்னுடைய சொந்த வீடு எதுன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் தான். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய சொந்த வீடு, நான் தங்க போகிற இடம். அப்போ இது வந்து நிரந்தரம் கிடையாது. இது நிரந்தரம் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இங்க நம்ம இருக்க போகிறோம். அழகா சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன். அப்போ எதுக்கு தெரியுமா ஆண்டவர் வர்றாரு? இந்த சர்ச் ஏஜியை முடிக்கும்படியாக, இந்த சபையின் காலத்தை முடித்து வைக்கும்படியாக, இந்த சபையை, த பாடி ஆஃப் கிரைஸ்ட மறுபடியும் எடுத்துட்டு தன்னுடைய சொந்த இடத்துக்கு அது அவருக்குரியது. இது இந்த சபை என்பது அவருடையது. இந்த சபை ஜனங்கள் எல்லாரும் அவருடையவர்கள். நான் அவருடையவன், நீங்கள் அவருடையவர்கள். இங்கே யாருக்கும் நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. யாருக்கும் உரிமை கிடையாது நம்மை பார்ப்பதற்கோ நம்மை பயன்படுத்துவதற்கோ. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாராம் பாருங்க, தான் இருக்கிற இடத்துல தன்னுடைய சொந்த சரீரமாகிய இந்த சபையை எடுத்துக்கொண்டு ஒரு காலத்துல போயிடுவார். ஒரு நாள்ல நிச்சயமா போகிறார். நம்ம இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிவு வரப்போகிறது. முடிவுனா இப்பன்னு இல்லை, திடீர்னு வருங்க. இப்பயோ அப்பயோன்னு கிடையாது, திடீர்னு. அதாவது சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளில், நினையாத நாளிகையில், மணில, டைம்ல, மணினா என்ன, டைம்ல, மணி துளியில திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், எக்கால சத்தம். அப்படியே வானத்துல இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே சகல பரிசுத்தவான்களோடும் தேவ தூதர்களோடும் பப்பரா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், ட்ரம்பட் சவுண்டு. அப்போதான் நீங்கள் வண்டியை தொடச்சிக்கிட்டு இருப்பீங்க, பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பீங்க, அரிசி போடுவீங்க, சாப்பிடுவீங்க. நிறைய பேர் சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம். இது ஒன்று தான் நம்முடைய வேலை. ஆனால் அந்த டைமில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும். எதுக்கு தெரியுமா? இந்த சபையின் காலத்தை முடிக்கும்படியாக,
இது நீடித்து போகிறது கிடையாது. நல்ல கவனிங்க, இது நீடித்து போகிறது கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டெத் அண்ட் த ரிசரக்ஷன், மரணத்தில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து அதுக்கு அடுத்து ராப்சர் வரைக்கும், ரகசிய வருகை வருகிற வரைக்கும் இந்த சபையின் காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது ரகசிய வருகை வருகிறதோ சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. இதுதான் சபையின் முடிவு. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அப்போ சபையின் காலம் என்று சொல்லுகிறது 33.5 ஆண்டில் இருந்து ரகசிய வருகை வருகிற வரைக்கும் என்ன காலம் இது? சபையின் காலம் அல்லது கிரேஸ், கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. சரி, என்னென்னலாம் இந்த சபையின் காலம் முடியும் பொழுது நடக்கும், இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சபையின் காலங்கள் முடிகிற நேரத்தில் என்னென்னலாம் நடக்கும், இந்த சபையின் முடிவு எப்பொழுது என்பதை சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சபையின் காலங்கள் முடிவு எப்பொழுது வருகிறது என்றால் அதையும் ஆண்டவர் சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கும் பொழுது சபையின் காலம் முடியும் அப்படின்ட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிக்கணும். இந்த 3 காரியங்களும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு சொல்றாரு. 24வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு எங்கங்க? சர்ச்சில் இருக்கும்போது சொல்றார். இதை புரிஞ்சுங்க. முதல் இந்த வசனம் எப்போ டிக்ளேர் பண்றார் அப்படின்னா, சபையில் இருக்கும் பொழுது, தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்றார். பாருங்க, புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, ஏசப்பா என்ன அழகா இருக்குங்க, இதோடைய அந்த ஆர்கிடெக்டர்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குல்ல. ஏசு கிறிஸ்துவை பார்த்து அந்த சீஷர்கள் பாருங்க, ஏசப்பா என்ன அழகாக இருக்குது இந்த பில்டிங், சே சூப்பர், அழகாக கட்டியிருக்கிறாங்க, இந்த தேவாலயம் அழகாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னோன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னப்பா வாசி? இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த திருச்சபையில் நான் ஒரு கல்லு, இந்த திருச்சபையில் நான் ஒரு கல்லு. ஏன் கல்லுக்கு மேலே இன்னொரு கல், இன்னொரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், இன்னொரு விசுவாசிக்கு மேலே புதுசாக வர்றவங்களாம் அப்படியே மேலே மேலே ஏறி இந்த பில்டிங் அழகாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த கல், ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்ச்சே இருக்காது, இந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசியும் இருக்க மாட்டான். நீங்கள் பார்க்கிறீர்களே, அழகா சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கிறீங்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த அழகான சர்ச்சை பார்க்கிறீங்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், ஒன்றும் இந்த இடத்துல இருக்காது. லிட்ரலி ஐ எம் சேயிங், ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்படுமா? இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த சர்ச்சே இருக்காது, தூக்கிட்டு போயிடுவார் ஏசப்பா. ஆனால் இந்த ஜனங்களுக்கு இதை கேட்ட அந்த சீஷர்களுக்கு புரியல. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற பரிசெயன் சதிச்சேரலாம் ஆரம்பிச்சிட்டோம். என்னம்மா நாங்கள் கட்டின சர்ச்சை என்ன இடிச்சிருவாராமா? அவர் சொன்ன விஷயம் வேறு. அவர் சொன்னது ராப்சருக்கு அப்புறம் நடக்க போகிற காரியம். அவர் சொன்னது இந்த திருச்சபை முடிவு என்னங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற பரிசெயனும் சதிச்சேரன் என்ன சொல்கிறான்? நாங்கள் கட்டின சர்ச்சை எப்படி இவர் இடிப்பார்? அவர் இடிக்கிறது அந்த காரியத்தில் சொல்லலை. நல்லா கவனிங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது இந்த திருச்சபை இருக்காது, எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்குடைய அடையாளம் என்ன? எப்போ இது நடக்கும்? இது எப்போ நடக்கும்? இந்த திருச்சபையின் முடிவு எப்போ இருக்கும்? 6வது வசனத்தை வாசிங்க. அதுலேயே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சபையின் முடிவு எந்த காலத்தில் வருங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, யூ கேன் ஹியர், நீங்கள் கேள்விப்படுவீங்க. என்னன்னா, அங்கே யுத்தம் நடக்குது, இங்கே யுத்தம் நடக்குது, உக்ரைனில் யுத்தம், காசாவில் யுத்தம். இப்போ கூட காசாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. யுத்தங்களையும் பஞ்சங்களையும் கேள்விப்படுவீர்கள். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த சர்ச்சு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இனிமே இருக்க போகிறது கிடையாது, முடிவு வந்து விட்டது. இப்போ வந்துக்கிட்டு நான் அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், நான் சம்பாதிப்பேன், ஓடுவேன், வருவேன். தெர் இஸ் நோ டைம். இனிமேல் நேரம் எதுக்கு தெரியுமா? நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கிடையாது நேரம். இனிமேல்
நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரல அப்படின்னா நான் எந்திரிக்கும் போது என்ன தெரியுமா யோசிக்கணும்? இன்றைக்கும் என்னை ஆயத்தப்படுத்தணும்னு விரும்புகிறார். இன்னும் நான் இதில் ஒரு குறை இருக்குது, அதனால தான் இன்றைக்கி ஏசப்பா வரல, அதனால தான் நான் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை, இன்னும் நான் மறிக்கலை. ஒரு நாள் தள்ளி போகிறது என்றால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இன்னும் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக எப்பயுமே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார் லூக்காவுக்கு சுவிசேஷத்தில், நல்லா கவனிங்க, இப்படியே போகலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆவது, இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? உன்னை சரி செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். நீ சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாய் நலமா இருக்குமே. கிருபை இருக்கிறது என்று ரோமர்ல நீங்க வாசிக்கும் பொழுது, கிருபை இருக்கிறது என்று பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? இந்த கிருபை ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? முடிய போகிறது. சபை இருக்கிறது, சபையில் போய் நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், சபையில் காணிக்க போட்டுடலாம், சபை நமக்கு எல்லாவற்றையும் செஞ்சு நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? இந்த சபைக்கும் இந்த கிருபைக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. இதை எப்படி அடையாளம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, யுத்தங்களின் சத்தத்தையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள். 2வது காரியம் 11வது வசனத்தை வாசிங்க. அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஏமாத்துவாங்க. நடக்குதா? இன்னைக்கு நடக்குதா? நடக்கலையா? சொல்லுங்க வாயை திறந்து. ஆளாளுக்கு ஒரு சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாயா. இதுதான் உண்மையான சத்தியம். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, கிருபை, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கய்யா. புது புது சத்தியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சிரிக்கணும். பரிசுத்தாவியானவர் வந்து பயங்கரமாக சிரிப்பு வருமா? என்னன்னா பரிசுத்தாவியானவர் வந்துட்டாராம். ஒரே வாந்தி எடுத்தால் பரிசுத்தாவியானவர் உள்ள நிரப்புறாராம். வாந்தி எடுத்தால் பிசாசு போகுதுன்னு அர்த்தம். பரிசுத்தாவியானவர் வந்தால் வாந்தி வருமா? இது ஒரு சத்தியம் இப்போ வந்திருக்குது. அதனால ஒரு சர்ச்சுகளை எல்லாரும் பைபிளையும் பக்கெட்டையும் தூக்கிட்டு வர்றான். உண்மை, நான் பொய் பேசலை. கவரோட வர்றான் சர்ச்சுக்குள்ள. இப்போல்லாம் ஃபோனு, பைபிளில் கிடையாது. இப்போல்லாம் என்ன? ஆமாம், எல்லாம் அப்படியே டேபில் தான் மெசேஜை கொடுக்குறது. ஏய், பரிசுத்தாவியானவர் உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கு? அழகான வேதத்தை கொடுத்துருக்குறாருங்க. இது வந்ததுடைய பாதையை போய் பாருங்க, எவ்வளோ வேதனையில் அது வந்திருக்கு அப்படின்னு. இதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி கொடுத்து வெறும் 36 வயசு வரைக்கும் தான் உலகத்தில் உயிரோடு இருந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே இறந்துட்டார். ஆனால் அந்த 36 வயசில் மிஞ்சி போனால் ஒரு 14 வருஷம்தான் இந்த இந்திய தேசத்தில் இருந்தார். இந்த 14 வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் பைபிள் இல்லை, இங்கிலீஷ் பைபிள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி ஹீப்ரூ, ஒன்லி கிரீக், இப்படி தான் இருக்கும் பைபிள். லெக்சிகான் சொல்லுவாங்க. அதை யார் படிக்கிறது? தமிழே தகராறு நமக்கு. யோசிச்சு பாருங்க. கிரீக்காவது கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம், இங்கிலீஷோடு சேர்ந்து வரும். இப்போ என்ன யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கையில் இவ்வளோ வேதம் இருக்குதுன்னா அது ஒரு மனுஷன் படாத பாடுபட்டுருக்கிறாருங்க, சும்மா கிடையாது. அந்த பைபிளை எடுத்துகிட்டு வர்றதுக்கே நமக்கு இப்போ என்ன உண்டு? யோசிக்கிறோம், இவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போகணுமா? எதற்கு நம்ம நேரம் கொடுக்குறோமோ இல்லையோ, எதற்கு பணம் செலவு பண்ணுகிறோமோ, இந்த வேதத்துக்கு நீங்கள் பைபிளை செலவு பண்ணுங்கள். இப்போல்லாம் டாக்டரின் வித்தியாசமாக வந்துருச்சுங்க. பைபிள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், அப்படியே ஸ்டைலாக உள்ள வருவான், ஷூவை போட்டுக்கிட்டு வருவான். அவன் ஃபாரினர் போடுறான்னா அவனுக்கு காலை கீழே வச்சா இழுத்துக்கும் குளிரில், அதனால அவன் ஷூவை போடுறான். டாக்டரின் மாறிக்கிட்டு இருக்குது, மிக மிக ஜாக்கிரதை. ஆனால் ரகசிய வருகையை பார்க்க முடியாது. நினையாத நாளிகள் இயேசு கிறிஸ்து திடீர்னு வருவார், டபக்குன்னு திருச்சபையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். கைவிடப்பட்டுட்ட ரொம்ப சந்தேகம். வேதம் சொல்லுகிறது அரிது, மிக மிக அரிது. தப்பிச்சிடலான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. கைவிடப்பட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஓடி வருவீங்க, சர்ச்சுக்கு ஓடி வந்து முட்டி போட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க. இங்கே சர்ச் இருந்தால் தானே? சர்ச் இருக்காதே, சபை எடுத்துக்கொண்டு போயிடுவார். இங்கே ஒரு கல்லும் இருக்காது, ஒரு ஆத்மாவையும் நீங்கள் பார்க்க முடியாது, பாஸ்டரை பார்க்க முடியாது, பாஸ்டர்மாவை பார்க்க முடியாது. யார் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறா? மன்னிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து தனியாக முட்டி போடுவீங்க, வந்து நிற்பா 2 பேர் கன் எடுத்துக்கிட்டு இப்படி, முத்திரையை போடுறியா இல்லையா? இல்லை, நான் ஆண்டவருக்காக இருப்பேன், இந்த இடத்துல தான் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், இங்கே தான் நான் கம்யூனியன் எடுத்தேன். என்ன பிரயோஜனங்க? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு நீங்கள் இங்கே புலம்பிருக்கலாம். சபை முடிகிற காலத்தில் கைவிடப்பட்டுட்டீங்க. அந்தோ பரிதாபம். ரெடம்ஷனே கிடையாது, மீட்பே கிடையாது. 2வது, இப்போவே யுத்தத்தின் சத்தத்தை கேட்குறீங்க. இப்போவே சத்தியங்கள் புரட்டப்படுகிற காலங்கள் வந்துவிட்டது, துருபதேசங்கள் வந்துவிட்டது, கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது சபையின் முடிவு வரப்போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க, 29வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும்,
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நிறைய இப்ப நடந்துகிட்டு இருக்குது. புது புது அடையாளங்கள் தோன்றுகிறது. இன்னொன்று, சூரியன் இப்பொழுது இருள் அடைந்து கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டு இருக்குதான் இப்போ. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, கேள்விப்படுவீங்க. வானத்தில் அடையாளங்கள் தோன்றுகிற காலங்கள் வந்துவிட்டது. அநேக காரியங்களை புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக கிரகத்தை பார்த்தோம், புதுசாக இருள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, நிலா இறங்கிக்கிட்டு இருக்கு, நட்சத்திரம் இறங்கிக்கிட்டு, இதெல்லாம் கேள்விப்படுவீர்கள். அவருடைய வருகைக்கு கிரியேஷன்ஸ் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சபையின் முடிவுக்கு, மறுபடியும் சொல்லுகிறேன், சபையின் முடிவுக்கு கிரியேஷன், அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் படைத்த மனிதன் மாத்திரம் ஆயத்தமாகலை. நம்ம பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு, இந்த கிரியேஷன்ஸே ஆயத்தமாகுதுங்க ரகசிய வருகைக்கு. சபையின் முடிவுக்கு இந்த படைப்புகள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. படைத்த நாம் தான், படைக்கப்பட்ட நாம் தான் என்ன செய்யலை? ஆயத்தமாகலை. யுத்தங்களின் சத்தத்தை கேட்பீர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், புதிய புதிய சத்தியங்கள் எழும்பும், கிரியேஷன்ஸ் ஆயத்தமாக்கப்படும். இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சபையின் முடிவு வந்துவிட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் காலம் இருக்குது. நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேதம் வாசிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காலம் தள்ளி போடுகிறது. இதை நிறைய பேர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜெபம் பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பைபிள் வாசிக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வாரம் சர்ச்சுக்கு போக வேணாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு. இதெல்லாம் காலம் தள்ளி போடுறீங்க பார்த்தீங்களா. அவர் படைத்த படைப்புகளே ஆயத்தமாகும் பொழுது நம்ம படைக்கப்பட்ட இந்த மனித குலம் தான் என்ன செய்யலை? இன்னும் ஆயத்தமாகலை. இன்றைக்கு ஆயத்தப்படுங்க, தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, நான் எப்படி ஆயத்தமாகணும் உங்கள் வருகைக்கு? இந்த சபை முடிய போகிறது என்று ஆண்டவரே சொல்லுகிறார்கள். இந்த சபையின் காலம், 7 காலத்தில் சபையின் காலம் முடிய போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மதி. உண்மையா இல்லையா? 7 நாள் கணக்கு வச்சுக்கிங்க. இதை நான் பேசணுன்னு நிறைய டைம் ஆகிடும். ஃப்ரம் தி ஃபஸ்ட் டிஸ்பென்சேஷன்லேருந்து, முதல் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை காலங்கள் எத்தனை நாட்கள்னு கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் இருக்க போகிறது ஒரே ஒரு நாள் தான். இப்போ நம்ம அந்த கடைசி, அதாவது 6வது நாளில் கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம 7வது நாள் ஓய்வின் நாள். 7வது நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிற நாள் இது? தன்னுடைய சொந்த சபையை, சொந்த பிள்ளையை, அதாவது இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சர்ச்சை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து நீங்களும் நானும் அவரோடு கூட போஜனம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சாப்பிட்ற டைம் வந்து போச்சு. சாப்பிட்ற டைம், டேபிளில் உட்காந்து என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு நான் அவனுக்குள்ள, அவன் எனக்குள்ளே வந்தாச்சுன்னா கடைசியாக நான் செய்ய போகிறது என்ன தெரியுமா? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். கடைசி டைமில் இருக்கிறோங்க நம்ம. 6 நாள் முடிய போகிறது பார்க்க போனால். 7வது நாளுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம் நம்ம. இப்போ எப்போ அடுத்த 7வது நாள் ஆரம்பிக்கணும்னு நமக்கு தெரியாது. அது போஜனத்தின் நாள், அது ரெஸ்ட் நாள், அது ஓய்வின் நாள். உங்களோடு என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிற நாள், அது சந்தோஷத்தின் நாள். அது ஐயோ, இத்தனை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது கரை திரை அற்ற பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிற நாள் வந்து விட்டது. எத்தனை பேர் ஆயத்தமாக போகிறீங்களோ எனக்கு தெரியல. தேவ சமூகத்திலேருந்து சொல்லுகிறேன், ஆயத்தமாகுங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நான் இதை வாங்கலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது இதுக்கு நான் என்ன செய்யணும்? வாசித்து பாருங்கள். 2 பேதுருக்கு வாங்க. இந்த நாளுக்கு நான் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அதை நான் செஞ்சுட்டேன்னா இந்த நாளை நான் சந்தோஷமாக நான் எதிர்பார்க்கலாம். 2 பேதுரு எடுத்துங்க, 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிற இத்தனை நாள் வசனத்தை சொன்னாங்க, இத்தனை பேர் இயேசு வருகிறார் இயேசு வருகிறாருன்றாங்க. எங்க வர போறாரு? எதுக்கு தாமதம்? எதுக்கு தாமதம்? நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. எஸ்தர், நீ என்ன செஞ்சிடக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் இன்னும் ஏசப்பா வரல. உண்மையை சொல்லாதான், நான் கெட்டு போகக்கூடாது, நான் மிஸ் ஆயிடக்கூடாது. அவருக்கு ஆசை என்னன்னா, இந்த சீயோன் எழுப்புதல் தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வந்துடணும். இப்போ வந்தார்னா இன்னைக்கு கேட்குறேன், நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்குதா? உங்கள் சிந்தனை ஆயத்தமாக இருக்குதா? உங்கள் சரீரம் ஆயத்தமாக இருக்குதா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன கேரண்டி உங்கள்கிட்ட இருக்குது? நான் நிச்சயம் போவேன்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? எவ்வளோ அமைதி பார்த்தீங்களா? இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இப்போது இன்னைக்கு வந்தார்னா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? சான்ஸே இல்லை. என்னுடைய இருதயம் கசப்புள்ளதும் வேதனை உள்ளதும் பாடு உள்ளதும் பாவிகளுமாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் மனம் திரும்புங்க. வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சொல்லறதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த சால்வேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிரேக்க வார்த்தையில் சொட்டீரியோன்னு சொல்லுவாங்க. சொட்டீரியோ அப்படின்னா, ஒரு மனுஷன் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவன் லெஃப்ட் திரும்பாமல் ரைட்டு திரும்பாமல் உடனே பேக்கு திரும்புகிறான் பாருங்க, அதற்கு பேர் தான் ரட்சிப்பு. லெஃப்ட் திரும்பினா தேர் மீ பி எ டைம், ஏதாவது ஒரு நாள் வரும், கண்டிப்பாக அவன் போன வழியில் போயிடுவான். ரைட்டில் திரும்பினா கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் அவன் போன போக்கில் போயிடுவான். ஆனால் பேக்கில் வந்தா மறுபடியும் போகிற சான்ஸ் இல்லை. அதை மறந்துடுவோம் நம்ம. இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். போனவன் அப்படியே அபவுட் அண்ட் திரும்பி வர்றதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இன்னைக்கு நிறைய பேர் லெஃப்ட்டில் போயிட்டு இருக்கிறோம், ரைட்டில் போயிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாக செய்த எல்லா காரியங்களையும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு தாமதிக்கிறார்? நான் மனம் திரும்ப வேண்டும். நான் போன போக்கிலேருந்து திரும்பி மறுபடியும் வரணும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறேன். அதே கோபம், அதே வார்த்தை, அதே சண்டை, அதே கசப்பு எல்லாம் இருக்கிறதே. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக யோசிச்சு பாருங்க. எதுங்க ரட்சிப்பு? என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேட்டர்னா அப்படி ஓடுவேன். நான் சினிமா பார்க்கலன்னா என்னால் முடியவே முடியாது. எப்படி இருந்தாலும் ஓடிடுவேன், யாருக்கும் தெரியாது எங்கள் வீட்டில். ஆனால் ஒரு நாளுக்கு 3 படம் பார்ப்பேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது, 12th படிக்கும்போது, காலையில் ஒரு ஷோ, மத்தியானம் ஒரு ஷோ, ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ்ன்ட்டு ஒரு ஷோக்கு போவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு 6 மணிக்கு ஒரு ஷோ இருக்கும், அப் டு 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் ஷோ 10 மணிக்கு ஒன்று ஓடும். இப்படி பாடுபட்டு இப்படி பாவத்தில் இருந்த மனுஷன் நான். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்ன கவனிங்க, இப்போ கூட சினிமா தேட்டரை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் ரியல் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் செஞ்ச காரியம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் செய்த காரியம் ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா உண்மையாக ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணுங்க, உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சீரியல் பார்த்தேன், இப்போ எனக்கு சீரியல் பார்த்தா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கெட்ட வார்த்தை பேசினேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சண்டை போட்டேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி தம் அடித்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாக்கு போட்டேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக விபச்சாரம் செய்தேன், வேசித்தனம் செய்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது பிடிக்கலை, அதை பார்த்தால் எனக்கு கசப்பாக இருக்கிறது என்றால் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆனால் இப்பையும் ஏமாற்றி தனியாக தெரியாமல் அது இதுன்னு ஏதாவது லொட்டு லோசுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஏசப்பா வந்தால் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். மேலே போகிறது கஷ்டம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு சான்ஸை விட்டுட்டீங்க. நீதிமானும் நிலைத்திருப்பது அரிதாக இருக்கிறதேன்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்மளாம் நீதிமான் கிடையாது. அப்படிப்பட்ட நீதிமானே நிலைச்சிருக்க முடியாதான் அந்த ரகசிய வரிக்கு பிறகு இருக்கிற அந்த ட்ரிபுலேஷன்ஸில், அந்த உபத்திரவ காலத்தில். ஊசியை இந்த நகத்துக்கு கேப்பில் உள்ள குத்தி எடுப்பானா. இதுக்கு ஒரு நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் அந்த பாலிஷ் எடுக்க இன்னொரு ரிமூவரு, அப்புறம் மறுபடியும் போடுறதுக்கு இன்னொரு கலரு. அந்த நகத்தில் தான் ஊசியை வச்சு குத்தி எடுப்பானோ. உடம்புல நீங்கள் எங்கே ஊசி குத்துனாலும் வேதனை அதிகமாக இருக்காதுங்க. ஆனால் இந்த இடத்துல குத்தி பாருங்க, நகத்துக்கும் சதைக்கும் நடுவில் உள்ள இதுக்கு நெயில் பாலிஷு, இதுக்கு ரிமூவரு, அப்புறம் என்ன ஏசப்பா அழகாக 4 ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே 2 ஓட்டை. இவன் இங்கேயே 32 ஓட்டை போடுறான். இதில் ஒரு 32, இதில் ஒரு 32, இங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து. இப்போ நம்ம பசங்களாக இருக்கிறான் பாருங்க, இங்கே ஒருத்துக்கு போட்டுக்கிறான், பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு கடுக்கான், இங்கே ஒரு கடுக்கான், இங்கே ஒரு கடுக்கான். நார்மலாகவே என்ன கவனிங்க,
நார்மலாகவே நம்ம சரீரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை போட்டுட்டிங்கன்னா நீ அடிமைன்னு அர்த்தம். இதுதான் பாரம்பரியத்தின் அடையாளம். இஸ்ரவேலர்கள் அல்லது மூதாதையர்கள் செஞ்ச ஒரு காரியம். அவங்க எதுக்கு ஓட்டை போட்டு கடுக்கான் போட்டானா, நீ என்ன அடிமை. யார் உனக்கு ஓட்டை போட்டானோ, எந்த இடத்துல ஓட்டை போடப்பட்டதோ, எந்த இடத்துல வச்சு உனக்கு ஓட்டை போட்டானோ அந்த இடத்துக்கு நீ அடிமை. ஆமேன். அடையாரில் போய் ஓட்டை போட்டிங்கன்னா அடையாருக்கு அடிமை. வேளாங்கண்ணியில் போய் போட்டிங்கன்னா, பெரிய பாலத்துக்கு போனால் நீ இங்கே வந்து குதிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். எனக்கு பார்க்கும்போது ஐயோ நம்ம சகோதரி என்ன மாதிரி கை தட்டுறாங்க, என்ன மாதிரி பாட்டு, இந்த வாரம் ஃபுல்லாக ஜபத்திலே இருந்திருப்பாங்க போல, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நான் சொல்லலாம். ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் நீ யாருக்கு அடிமைன்னு. நீ யாருக்கு அடிமைன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆயத்தப்படுங்க. உங்களுக்கு இது விளையாட்டாக இருக்கும் கேட்குறது, ஆனால் ஆயத்தப்படுங்க. நினையாத நாளில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சபையே எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலம் வந்து விட்டது. எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலம் வந்து விட்டது. நான் இதை வாங்குவேன், அதை செய்வேன். ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்களா, என் எல்லையை பெரிதாக்குவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அட முட்டா பயலை, மதிகடனே, இன்னைக்கு நீ செத்தா எங்கே போவ, அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம செத்தா, ஆண்டவர் கேட்குறாரு நம்மளை பார்த்து, மதிகடனே இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? இந்த இடம் நம்முடைய இடம் கிடையாதுங்க. இது என்னுடைய சொந்த இடம் இல்லை. நமக்கென்று ஒரு இடம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய சொந்த இடம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகுங்க. 11வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவ பக்தியில் நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும். 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ஈகரா காத்திருக்கணுமா? வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கர்த்தருடைய நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோமா? எதுக்கோ வெயிட் பண்ணுறோம். நம்ம ஏசப்பா வர்றதுக்கு யார் வெயிட் பண்ணுறான்? அதனால தான் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்களாம், டெய்லி காலையில் எந்திரிச்சு மாரநாதா வாங்கலாம். டெய்லி காலையில் எந்திரிச்சு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும். காத்திருக்கணுமா? அடுத்து 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வளருங்கள். அந்த 18 வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பரிசுத்தத்தில் வளருங்க, ஜெபத்தில் வளருங்க, வேதம் வாசிக்கிறதுல வளருங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா நாளைக்கு 2 அதிகாரமாக வாசிங்க. போதும் என்கிற மனம் ஆவிக்குரிய காரியத்தில் வரக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் அந்த சபையின் முடிவின் காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், கைவிடப்பட மாட்டோம்.